பாஸ்டர் ஐயா அவர்களுக்கும் சபை மக்களுக்கும் ஒரு பெரிய நன்றியை நான் தெரியப்படுத்துகிறேன். இந்த மாதிரி அழைக்கப்பட்ட ஐயாவுடைய செய்தி எனக்கு ஒவ்வொரு நாளும் வரும். காலையிலே இன்னும் சொல்ல போனால் இருட்டோடு இருட்டாய் அந்த செய்தியெல்லாம் ஒவ்வொரு நாளும் அந்த வசனம் வரும். நான் ஒரு நாள் கூட ஐயா கிட்ட நான் தொடர்பு கொண்டு பேசினதில்லை. ஆனால் அவருடைய அன்பை நான் அதிகமாக அறிவேன். பல ஆண்டுகள் கழித்து அன்பான ஐயாவை பார்க்க, அவருடைய சபையை பார்க்க, உங்களை பார்க்க, நீங்களும் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க. இங்கே இருக்கிற அத்தனை பேர் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க. இந்த நல்ல நாள் நான் நினச்சேன் மழை பெய்த ஐயா ஒருவேளை இன்றைக்கி ஆராதனை இல்லை, அடுத்த மாதம் எப்படியாவது மாற்றுவாங்களோ அப்படிலாம் நினச்சேன். ஆனால் நாம் எதையும் கேன்சல் பண்ணுற பிள்ளைகள் அல்ல. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லாவற்றிலும் தேவனுக்காக வைராக்கியமாய் வருகிறவர்கள். ஆமேன். ஆக இந்த நல்ல குடும்ப ஆசீர்வாத கூட்டத்திலே நான் கலந்து கொள்வது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆக பாஸ்டர் ஐயா அவர்களுக்கு என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியும் அன்பையும் தெரியப்படுத்துகிறேன். காட் இஸ் குட். ஐயா என்னை அழைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். வரும்போதே தம்பி கேட்டார், டீ சாப்பிட்றீங்களா அப்படின்னு. அப்போது டீ சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும், ஆனால் அதை விட பெரிய பிரியாணி இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். ஆமேன். தேவனுடைய வார்த்தை நமக்கு விசேஷமானது. அந்த தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்ல போகிறோம். அன்பான ஐயா குடும்பத்தை குறித்து பேசும்படியாய் சொன்னார்கள். குடும்பம்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மனிதனுடைய ஆசீர்வாதத்தின் ரகசியமே குடும்பம்தான். ஆமேன். ஆக குடும்பம் நல்லா இருந்தால் தான் சபை நல்லா இருக்கும். நம்ம சபை வளர வேண்டுமானால் சபையின் மக்களுடைய குடும்பங்கள் வளர வேண்டும். ஆமேன். ஆக அருமையான ஐயா சொன்னாங்க, எனக்கு என்னுடைய மனைவி ஒரு சினிமா நடிகை என்று சொல்லி அந்த அம்மா நான் ரட்சிக்கப்படாத காலத்தில் அந்த அம்மாவை நேசித்து நான் திருமணம் செய்து அந்த அம்மா மாப்பிள்ளை என்ற ரஜினிகாந்த் படத்தில் ரஜினிகாந்துக்கு தங்கச்சியாக நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எத்தனை பேருக்கு மாப்பிள்ளை தெரியும் பாருங்கள். ஐயா கரெக்டாக உண்மையை சொல்கிற ஒரே நீதிமான் அவர் தான். ஆமேன். அவனால் உண்மையை சொல்லிவிடுவேன், நல்லா பொய் சொல்ல மாட்டேன். நிறைய பேர் ஒன்றுமே தெரியாத மாதிரி உட்காந்துருப்பாங்க, ஆனால் பார்க்க வேண்டியதெல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் இங்கே வந்து இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்ற மாதிரி உட்கார்ந்துருப்பார்கள். ஆக நான் என்ன சொல்கிறேன்னா, நிறைய பேர் பாக்கியலட்சுமி பார்ப்பாங்க, அப்புறம் வேறு என்ன லக்ஷ்மி இருக்குது, என்னென்ன லக்ஷ்மியோ பார்ப்பாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தா ஒன்றுமே தெரியாத மாதிரி உட்கார்ந்துருப்பீர்கள். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், நம்ம எப்போ உண்மையாக இருக்கணும். என்னோட இலங்கை தேசத்தில் ஊழியத்துக்கு நான் போயிருக்கும்போது பாஸ்டர் ஐயா போல் ஒரு போதகர் என்னை இலங்கை தேசத்தில் அழைத்தார். நான் பேச பேச ஒரு குறிப்பு எடுத்துக்கிட்டார். நானும் கூட்டம் முடிஞ்சவுடனே, ஐயா ரொம்ப அதிகமாக குறிப்பு எடுத்தீங்க, அதுவும் என் மனைவி பேசும்போது ரொம்ப குறிப்பு எடுத்தீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், ஐயா உங்கள் மனைவி நடித்த படம் என்னென்ன படத்தை நடித்தாங்களோ எல்லாம் எழுதிக்கிட்டே வந்தேன். அப்போது நானும் என் பிள்ளைகளும் ஆராதனை முடித்து நீங்கள் இலங்கை தேசத்தை விட்டு இந்திய தேசத்துக்கு நீங்கள் பறந்து போனதுக்கப்புறம் நாங்கள் இந்த படத்தெல்லாம் போட்டு பார்ப்போம். யார் சொல்கிறது? பாஸ்டர் ஊழியக்காரர் சொல்லுகிறார். நல்ல ஊழியக்காரர். நான் என்ன சொல்கிறேன், பொய் சொல்லாத ஊழியக்காரர். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மனிதனை தான் தேவன் விரும்புகிறார். ஆமேன். அதுக்காக சினிமா பார்க்குற விரும்புகிறான்னு சொல்லலை. அவர் என்ன சொன்னார்னா, இந்த படத்தெல்லாம் நான் போட்டு பார்த்து அப்போ தான் தினத்தூது ராஜாவுடைய மனைவி இப்படி ஊழியம் செய்தார்கள், படத்தை நடித்தாங்க, அப்புறம் மனம் திரும்பினார்கள், அப்படிலாம் நாங்கள் சொல்வதற்கு அது ஏதுவாக இருக்கும் என்று சொன்னார். ஆமேன். ஆக உண்மை பேசினா அந்த உண்மைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். குடும்பம், என் மனைவி என்னுடைய குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். அவன் நினச்சா பெரிய குஷ்பு ஆகிடலாம், பெரிய ஸ்ரீதேவி ஆகிடலாம், விட்டா ஸ்ரீதேவிக்கு மேலே ஆகிருப்பாள். ஆனால் என்னையும் அவளையும் மூதேவியாய் ஆக விடாமல் ஜொலிக்கிற நட்சத்திரமாய் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. எப்படி என்னையும் அவளையும் மூதேவியாய் ஆக விடாமல் ஜொலிக்கிற நட்சத்திரமாய் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆக மாப்பிள்ளை படத்தில் நடித்தாங்க, அண்ணன் காட்டிய வழியில் நடித்தாங்க, என்னென்னமோ வழியில் நடித்தாங்க. ஆனால் அவர்களை தேவன் முன்குறித்தார்.
ஒரு தாய் வயிற்றிலே நாம் உருவாவதுக்கு முன்பாகவே தெய்வம் நம்மை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அதான் ஒரு பக்தன் பாடியிருக்கிறார். என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் வயிற்றிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. அழியாமல் அணைத்து கொண்டு, கலையாமல் காத்து கொண்டு, குறைவின்றி பிறக்க செய்தீர். பத்திரமாய் என்னை சுமந்தி, கைவைத்திலே பத்திரமாய் என்னை சுமந்தி. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லு, சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. அல்லேலூயா, ஆமென். தாய் வயிற்றுல உருவாதுக்கு முன்பாகவே அவன் நம்மை அறிந்து கொண்டான். அந்த அம்மா சினிமாவில் நடிகையாக இருக்கும்போது அவங்களுக்கு நிறைய ஆசைகள் இருந்திருக்கும் இல்லை? எப்படி? அவங்களுக்கு நிறைய ஆசைகள். நான் பெரிய குஷ்பு ஆகிடுவேன், நான் பெரிய ஸ்ரீதேவி ஆகிடுவேன். உங்களுக்கெல்லாம் குஷ்புன்னா யாருன்னு தெரியுமோ எனக்கு தெரியாது. ஏன்னா உங்களெல்லாம் பார்த்தா பரிசுத்தவான்கள், எல்லாம் வெண்ணிறை ஆடையோடு பரிசுத்த ஆடையோடு உட்கார்ந்துருக்கிறீர்கள். அதனால் நீங்கள் எப்படியோ எனக்கு தெரியும். ஆனால் அந்த பிள்ளை சொல்கிறான், நான் எங்களுக்கு நன்னா தெரியும், பேஷாக தெரியும் அப்படின்றா. ஆக நமக்கு எல்லாம் தெரியும் ஆனால் தெரியாது, தெரியும் ஆனால் தெரியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதெல்லாம் தெரியும் ஆனால் எங்களுக்கு அது தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென், அல்லேலூயா. அப்போ அப்படி இருந்த அவளை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆமென். 1992 வருஷம் என் மனைவியை நான் திருமணம் செய்தேன். இந்த கேமராமேன் இருக்கிறாரு, அவனை இப்படி இப்படி போயிட்டே இருப்பேன். நிறைய பேர் இங்கேயே நின்றுட்டு பேசுவாங்க, அவருக்கு சுகமாக இருக்கும். ஆனால் இப்படி இப்படி நான் போவேன், அதனால் கஷ்டப்படாதீங்க. ஃபேஸ்புக் நேயர்கள் பார்த்துட்ருப்பாங்க, அப்படி தானே ஐயா? ஆமாம், ஃபேஸ்புக் நேயர்கள், யூடியூப் நேயர்கள் இவங்களாம் பார்ப்பாங்க. நீங்களும் எங்களை இப்போ தொடர்ந்து பார்க்கணுன்னா தூது டிவி, THOODHU அப்படின்னு அடித்து டிவின்ட்டு அடிச்சிங்கன்னா டொடைன்ட்டு அப்படி நான் வந்துடுவேன். என்னுடைய சபை செய்திகள் நான் எங்கெங்கே பேசுகிறேனோ எல்லாம் இப்போ கூட ஐயா கிட்ட கேட்டு வாங்கிடுவேன். இதை வாங்கி நான் என்னுடைய யூடியூப்பில் போட்டுருவேன். ஆக என்னையும் என்னோடய ஊழியத்தையும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும். தொடர்புனா என்ன? பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தால் சிலருக்கு இந்த மூஞ்சியை பார்க்கணுன்னு ஆசை வரும்.
சிலருக்கு இந்த மூஞ்சை பார்க்கவே கூடாது அப்படின்னு தோணும். பார்க்கணுன்னு ஆசை உள்ளவங்க ஃபேஸ்புக் மூலியமாய் தூது டிவி அப்படின்ட்டு அடிச்சிங்கன்னா என் முகமும் என் அன்பான மனைவி, எனக்கு ஒரே ஒரு மனைவி. அல்லேலூயா. ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். ஒரே ஒரு மனைவி, 4 பிள்ளைகள் தான். ஆமென். ஆக ஒரு நல்லதொரு குடும்பம், நல்ல குடும்பம். 1992 நவம்பர் 4 நானும் என் மனைவியும் எங்கள் 2 பேருக்கும் ஒரே நாளில் திருமணம். ஆமென். ஆமாம். அப்போ பாரு, சிலருக்கு என்றைக்கு கல்யாணம் ஆச்சு கேட்டால் தெரியாது. தெரியுமா உங்களுக்கு? தெரியாது, மறந்துருக்கோம். ஏன்னா அது தெரியணும்னு அவசியமே இல்லை அவருக்கு. ஏன்னா அது தெரிஞ்சுக்கிட்டால் வயிற்று எரிச்சல் தான், வேதனை தான். அதனால் அவர் தெரியணும்னு ஆசையாக அவருக்கு இல்லை. அதை ஏன் ஞாபகப்படுத்துறீங்க அப்படின்றார் அவர். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு மனிதனுடைய ஆசீர்வாதமே குடும்பத்தில் தான் இருக்குது. மனைவி அழகாக இருக்காளோ இல்லையோ, என் மனைவி அழகாக இருப்பாள். நான் உங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்திருக்கணும். அவ என்னுடைய மகா ஊர்லேருந்து வந்திருந்தான். பொதுவாக நான் எங்கே போனாலும் என் மனைவியும் ஊழியத்துக்கு வந்துடுவாங்க. என் மகா ஊர்லேருந்து வந்தது, ஊரில் இல்லை, அதாவது பக்கம்தான், எங்கள் வீட்டுக்கு வந்ததுனால அவளால் வர முடியல. ஆனால் ஒரு நாள் நிச்சயமாய் ஐயா கூட வந்துக்கிட்டே இருப்போம். அப்போது இது ஒரு நல்ல அறிமுக கூட்டம்தான். ஆமாம், இன்னும் தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அல்லேலூயா. எங்கே விட்டேன்? அழகானவள். ஆமாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, மனைவி அழகாக இருக்காங்களோ இல்லையோ, புருஷன் மனைவியை பார்த்து அடிக்கடி சொல்லணும், ஏண்டி நீ ரொம்ப அழகாக இருக்கேடி அப்படின்ட்டு மனைவியை பார்த்து சொல்லணும். சில புருஷன்மார் இருக்கிறாங்க, மனைவியை பார்த்தா எரிஞ்சு விழுவாங்க. ஆனால் மற்றவங்களை பார்த்தா பல்ல காட்டுவாங்க. எதை காட்டுவாங்க? பல்ல காணும். அப்படி இருக்கக்கூடாது. உங்களாம் பார்க்கும்போது தெரியும், நீங்களாம் நல்லவர்கள். உங்களை பார்த்தாலே தெரியுது நீங்களாம் நல்லவர்கள். அதாவது எனக்கு தெரிந்து ஒரு சிலர் என்னுடைய அலுவலகத்தில் வேலை செய்கிற மக்கள் மற்றவங்களாம் சிரித்து பேசுவாங்க. ஆனால் தன் மனைவி கிட்ட ஃபோன் வருதுன்னு வச்சுங்களேன், என்ன சொல்லு சரி வை வேலை இருக்குல்ல, ஒரு வேலையும் செய்யாதவர் சொல்வார், வேலை இருக்குல்ல வை. ஐயோ, உன்னையோட பெரிய தொல்லை. மனைவியை தொல்லையாக நினைக்கவே கூடாது. மனைவி தான் ஒரு குடும்பத்தின் ஆசீர்வாதம். ஆமென். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ இல்லை. ஒரு மனிதன் ஒரு தலை. நம்மளாம் அடிக்கடி சொல்லுவோம், நான் தான் வீட்டுக்கு தலை அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொல்லக்கூடாது. ஒரு மனிதன் தலையாக இருந்தால் அந்த தலை என்ன பண்ணணும்? இஷ்டத்துக்கு ஆடக்கூடாது. தலை என்ன பண்ணக்கூடாது? இஷ்டத்துக்கு ஆடக்கூடாது. தலை என்று சொன்னால் அதிக பொறுப்பு இருக்குது தலைக்கு. தலை செய்ய வேண்டும். கர்த்தருக்கு பயந்து அந்த மனிதன் வாழ வேண்டுமா? யார் வாழணும்? அந்த மனுஷன், அந்த புருஷன், அந்த குடும்பத்தின் தலைவன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழும்போது மனைவி வீட்டோருங்களின் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பான். ஆமென். ஒரு நாள் என் மனைவியை பார்த்து கேட்டேன், சாந்தி, என்னை என்னைக்காவது ஒரு நாள் நீ நாதா சுவாமி அப்படின்னு ஒரு நாள் கூப்பிடணுன்னு ஆசை. அவ்வளோதான், ஒரே ஒரு நாள் தான். நாதா சுவாமி அப்படின்ட்டு ஒரு நாளாவது கூப்பிடுறியா நீ? அவள் அடிக்கடி என்னை பார்த்து என்னங்கன்னு கூப்பிடுவான். இப்படிலாம் கூப்பிடுறத விட நீ சுவாமி நாதா அப்படின்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். விளையாட்டாக சொன்ன வார்த்தை. அடுத்த நாள் அதிகாலையிலே நான் தூங்கிட்டு இருக்கும்போது, சுவாமி எந்திரிங்க சுவாமி. எனக்கு எந்திரிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாதா எந்திரிச்சிட்டிங்களா? காஃபி கொண்டு வரட்டா நாதா அப்படின்னா அங்கே தான் நிற்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அப்போ இந்த ஐக்கியம் இருக்குது பாருங்க. இது என்னது? இது ஒரு நல்ல ஐக்கியம். இந்த குடும்ப ஐக்கியம் நம்மை வாழ வைக்கிறது, நம்மை ஆசீர்வதிக்கிறது. எப்போ பார்த்தாலும் புருஷனானவன் தன் மனைவி எப்படிப்பட்டவளோ, அவங்க எப்படிப்பட்ட கேரக்டராக இருக்கலாம், அவங்க பொதுவாக மனைவினாலே மனுஷனுக்கு தொல்லை தான். எப்போ பார்த்தாலும் பாருங்களேன், நான் கூட ஆஃபீஸ் விட்டு வரும்போது, வீட்டை விட்டு ஆஃபீஸுக்கு வரும்போது ஒரு 5 நிமிஷத்தில் என் மனைவி ஃபோன் பண்ணுவான்.
என்னங்க எங்கெங்க போயிட்டுருக்கிறீங்க? எங்கம்மா போவேன்? ஆஃபீஸுக்கு தான்மா போவேன். இல்லை 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 போயிட்டு வாங்க. பார்த்து எல்லாம் எடுத்துட்டீங்களா? ஃபோன் எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேம்மா, ஃபோன் எடுத்துட்டேன். இது என்ன, எதை குறிக்குது என்று சொன்னால், மனைவி தன் புருஷன் மேலே வைத்திருக்கிற அன்பு. உடனே அவன் பேசும்போது, ஓகேடா செல்லம் பை, வச்சிடுறம்மா, பை டியர் அப்படின்வேன். அந்த செல்லம், என் தங்கம், என் அழகு அப்படின்ட்டு அடிக்கடி சொல்லும்போது மனைவியானுக்கு என்ன வருது? ஐயோ 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 ஐயோ, என் புருஷன் என் மேலே எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறான். அதற்காக நான் நடிக்க சொல்லலை, இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்கிறேன். மனைவியானவளை நேசிக்க கற்றுக்கொள்ளணும். ஆமென். எங்கள் அப்பாவுக்கு 5 பிள்ளைகள், எங்கள் அப்பாவுக்கு 5 பிள்ளைங்க. எனக்கு ஒரு ஆசை, எங்கள் அப்பாவை மிஞ்சிடணும். எங்கள் அப்பாவுக்கு 5னா நான் ஒரு 6 பிள்ளையாவது பெற்றுடணும் அப்படின்னு பார்த்தேன். அப்போது கர்த்தருடைய பெரிய கிருபையில் 4 பிள்ளைகளை பெற்றெடுத்தேன். 2 பெண் பிள்ளைகள், 2 ஆண் பிள்ளைகள். அப்போது 4வது பிள்ளை பெறும்போது நான் எதுலேயும் நம்ம தகப்பனை மிஞ்சக்கூடாது. ஆக 4 பிள்ளைகள் போதும் என்று விட்டுவிட்டேன். எதுக்கு சொல்கிறேன்னா, பெற்று எடுப்பது சுலபம், ஒரு பிள்ளையை பெற்று எடுப்பது சுலபம். பெற்றுட்டு அந்த பிள்ளையை வளர்க்க தெரியாமல் விட்டுடக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா, அது என்னமோ ஒன்று சொல்கிறாங்களே, பால், என்ன பால், நான்ப்ரோ. எத்தனை பேர் நான்ப்ரோ தெரியும்? கை தூங்க பாப்போம். அந்த காலத்துலலாம் ஃபேரெக்ஸ் அப்படின்ற ஆகாரத்தை ஊட்டி வளர்த்துருக்குறாங்க, நெஸ்டம் ஊட்டி வளர்த்துருக்குறாங்க. இப்போல்லாம் என்னது? நான்ப்ரோ. அதனால் இந்த நான்ப்ரோ சாப்பிட்ற குழந்தைங்களை பார்த்திங்கன்னா பயங்கர சூட்டிப்பு, பயங்கர அறிவு, நமக்கு மிஞ்சின அறிவு. எப்படி நமக்கு மிஞ்சின அறிவு. அது என்ன பண்ணுது? ஃபோனை தூக்கிக்குது. அப்படியே ஃபோனில் பார்க்கக்கூடாதெல்லாம் பார்த்துட்டு, நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், பாஸ்டர் வீட்டுக்கு. அந்த பாஸ்டருடைய பொண்ணு, சின்ன பிள்ளை, குழந்தை, என்ன ஒரு 5-6 வயசு தான் இருக்கும். அது அப்படியே கையில் ஃபோனை எடுத்துகிட்டு சுற்றுனா அது அந்த ஃபோனில் பாட்டு பாடுது. என்ன பாட்டு? கல்யாணம் தான் கெட்டிக்கிட்டு ஓடி போகலாமா, ஓடி போய் தான் கல்யாணத்தை கெட்டிக்கலாமா அப்படின்னு. யார் கேட்குது? பாஸ்டருடைய குழந்தை. அது பாவம், அது விவரம் தெரியாது. விவரம் தெரியாத பிள்ளை கையில் ஃபோனை கொடுத்துட்டா அது இப்படின்னு அடிக்குது, ஒன்று ஒன்றா வருது. அதில் இந்தமாரி கன்றாவி வந்துடுது. அதனால தான் என்ன சொல்கிறேன், பிள்ளைகளை வளர்க்குற பெற்றவர்கள் அவர்களை எப்படி வளர்க்கணும்? ஆலய பிரகாரங்களில் வளர்க்க கற்றுக்கொள்ளணும். அந்த பாப்பா அவங்க அம்மா கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. எப்படி ஜம்முன்னு வந்து சபையில் உட்கார வைத்திருக்கிறாங்க. அந்த பையன் ஒழுங்காக உட்கார்ந்துக்கணும். ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. எங்கள் சபையெல்லாம் பார்த்தா ஒன்றும் பண்ணுற கூத்து இருக்குது பாருங்கள். இங்கே வந்து அப்படி பண்ண முடியாத அளவுக்கு பாஸ்டரை மிரட்டி உட்கார வச்சுருக்கிறாருன்னு நினைக்கிறேன். நான் எப்படின்னா மிரட்டவே மாட்டேன், அது பாட்டுக்கு அலையிட்டு விட்டுடுவேன். ஆனால் இதுதான் ஒழுக்கம், இதுதான் நல்ல ஒழுக்கம். நான் சொல்ல, குழந்தைகளை தொல்லை செய்யாதீர்கள், அவர்களை தடை செய்யாதீர்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டது என்று சொல்லி விட்டுடுவேன். அதுங்க பண்ணுற கூத்தை பார்க்கணும். ஒன்று ஆல்டரில் ஏறுறதும் இறங்குறதும் கண்டபடி விளையாடுறோம். ஆனால் இந்த திருச்சபையில் அருமையான பிள்ளையை நம்ம எல்லோரும் பாராட்டணும். எப்படி அவனுடைய ஹேர் ஸ்டைலை பாருங்கள், என்ன அழகு ஹேர் ஸ்டைல். அவங்க அம்மாவே வெட்டி விட்டுருப்பாங்க பொழுது, அவ்வளோ அழகான ஹேர் ஸ்டைல். அவ்வளோ பிள்ளைகளை நம்ம என்ன பண்ணணும்? அழகாய் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வளர்க்க கற்றுக்கொள்ளணும். ஆமென், அல்லேலூயா. ஆக குடும்பம்தான் நமக்கு ஒரு பெருத்த ஆசீர்வாதம். ஆதியாகமம் 1:27 வாசிப்போம். ஆதியாகமம் 1:27. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். தேவன் தம்முடைய சாயலாய் மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஆமென். அவர் நம்மை அவருடைய சாயலாய் சிருஷ்டித்தார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவருடைய சாயலாக இருக்கிறனால தான் நமக்கு எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்குது. கொஞ்சம் யோசித்து, அவர் இந்த மூக்கு இப்படி இருக்குது இல்லை, ஆண்டவர் நினச்சிருந்தா நம்ம மாதிரி இதுங்களுக்கு மூக்கு வைக்க வேண்டாம், இதுங்களுக்கு திருப்பி வைப்போம் அப்படின்னு நினச்சிருந்தா என்ன ஆகிருக்கும்? மழையில் டைரெக்டாக தண்ணி உள்ளே போயிடும். மழையில் என்னாகும்?
டைரெக்டாக தண்ணி உள்ளே போகும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், இந்த கண்ணாடி மாற்றமே அதுக்கு ஒரு கொடை மாட்டிக்கொண்டே வர வேண்டும். இந்த வம்பெல்லாம் வேண்டாம் தான் ஆண்டவர் எதை எங்கெங்கே வைக்கணுமோ வைத்திருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நமக்கு ஒரு வாள் வச்சுருந்தா எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? சும்மாவாக இருப்போம். வரும்போதே வாளை எடுத்து ஹாய் பிரைஸ் தி லார்ட், வாள் வச்சு ஒரு அடி, ஹாய் பிரைஸ் தி லார்ட், ஹாய் ஹவ் ஆர் யூ. அதாவது பரவாயில்ல, அந்த நம்ம இது சடைக்கு ரிப்பன் போட்டு பூ வைக்கிற மாரி அந்த வாளுக்கும் ரிப்பன் போட்டு பூ வச்சுடுவோம். இந்த மாதிரி வம்பெல்லாம் வரக்கூடாது தான் ஆண்டவர் தன்னுடைய சாயலாய் நம்மை படைத்தார். ஆமென். நம்ம முகம் யாருடைய சாயல்? தெய்வத்தின் சாயல். ஆமென். அடிக்கடி உங்கள் மூஞ்சை போய் கண்ணாடியில் பாருங்க. நான்லாம் அடிக்கடி பார்ப்பேன், என் முகத்தை கண்ணாடியில் பார்ப்பேன். நல்லா கவனிங்க, முகத்தை பார்த்து சிரிங்க, சந்தோஷமாக சிரிங்க. நிறைய மூஞ்சிகளை பார்த்தா இந்த நெத்தியெல்லாம் சுருக்கமாக இருக்கும். ஏன் சொல்லுங்கள்? சிரிக்காதனால தான். நல்லா சிரிக்கணும். நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், கொஞ்சம் கவலைப்பட்டீங்கன்னா என்ன ஆகுது? சுருக்கம் வரும். உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் நீங்கள் அழகாக இருக்கணும்னா சிரித்து கொண்டே இருங்க. அதை தான் கர்த்தர் சொல்லுகிறார், சந்தோஷமாக இருங்கள். எப்போதும் நீங்கள் எப்படி இருக்கணுமா? சந்தோஷமாக. எப்போதும் எல்லா நேரங்களிலும் துன்பம் வரும்போதும் சிரிங்க, இன்பம் வரும்போதும் சிரிங்க. எல்லா நேரங்களிலும் சந்தோஷமாக இருக்க தெய்வம் விரும்புகிற. கைகளை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஆதியாகமம் 2:18 சொல்லுகிறது, மனுஷன் தனியாக இருப்பது நல்லது அல்ல என்று மனுஷனுக்கு துணையை தெய்வம் உண்டு பண்ணினார். ஆமென். அல்லேலூயா. மனிதனுக்கு துணையை உண்டு பண்ணினார். அதனால தான் அவளுக்கு பேர் என்ன? துணைவி. அந்த மனைவிக்கு பேர் என்ன? துணைவி. அந்த புருஷனுக்கு பேர் என்ன? தலைவன். அப்போ இந்த தலைவன் என்ன பண்ணுறான்? தன் மனைவிக்கு, நம்ம நினைக்கிறோம் மனைவியானவன் புருஷனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும்னு நினைக்கிறோம். அது தப்பு. அந்த அதிகாரத்தில் அந்த வசனத்தை வாசிக்கும்போது அதுக்கு மேலே உள்ள வசனம் சொல்லுகிறது, மனைவியும் புருஷனும் ஒருவருக்கு ஒருவர் எப்படி இருக்கணுமா? கீழ்ப்படிந்து இருக்கணும். அல்லேலூயா. புருஷனானவன் மனைவியிடத்திலே அன்பாக இருக்கணும். புருஷன் எப்படி இருக்கணும்? அன்பாக இருக்கணும். மனைவி எப்படி இருக்கணும்? கீழ்ப்படிந்து தான் இருக்கணும். ஆனால் அதுக்கு முந்தின வசனம் சொல்லுகிறது, புருஷனானவன் இருவரும் ஒருவரில் ஒருவர் கீழ்ப்படிந்து இருக்க கடவன். ஆமென். அல்லேலூயா. அதனால் நான் தான் பெரிய ஆளுன்னு நினைக்கக்கூடாது. சில நேரத்தில் நமக்கு மேலே மனைவிக்கு தெரியும். சில நேரங்களில் மனைவி சொல்வதை நம்ம புருஷனானவன் கேட்கணும். சிலர் சொல்லுவாங்க, நான் சொன்னால் நீ கேட்கணும் அப்படின்வாங்க. நான் காக்கா வெள்ளை சொன்னாலும் நீ ஆமாம் வெள்ளை தான் நீ சொல்லணும் அப்படின்னு புருஷன் நிற்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. காக்கா வெள்ளைன்ட்டு நம்ம சொல்லும்போது அந்த மனைவியானவள் கரெக்ட் பண்ண தான் ஆகணும். இல்லைங்க காக்கா வெள்ளை இல்லைங்க, காக்காவுடைய கலரு கருப்பு தான். ஆமென். அல்லேலூயா. இதுதான் வாழ்க்கை. ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து கீழ்ப்படிந்து வாழ்கிற வாழ்க்கைத்தான் ஒரு ஆசீர்வாதமான தேவனுடைய பிள்ளைகளுக்கு அழகான ஒரு வாழ்க்கை. ஆமென். இன்னைக்கு ஒருவேளை நிறைய மனைவிங்க இருக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் தன் புருஷனை பாஸ்டர்கிட்ட வந்து குறையாக சொல்லுவாங்க. நீங்கள் அப்படி இல்லைங்களா? நல்லவர்கள். உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியுது, நீங்களாம் நல்லவர்கள். ஆனால் சில சபையில் பார்த்தீங்கன்னா பாஸ்டர்கிட்ட போய் சொல்லுவாங்க, ஐயா ஒரு நாள் என்கிட்ட வந்தாங்க ஒரு அம்மா, அந்த ஆள் சரியான ஆட்டமாக ஆடுறான் ஐயா. என்ன ஆட்டம் ஆடுறான்? ஆட்டமாக ஆடுறான். எந்த ஆளுமா ஆட்டமாக ஆடுறான் அப்படின்னு. அதான் அந்த ஆள் என் புருஷன். அப்போ இந்த அம்மா சபைக்கு வரும்போது அந்த அம்மா அந்நிய பாஷையில் பேசக்கூடிய ஒரு சகோதரி. என்ன பாஷை? அந்நிய பாஷை. ஆனால் அந்நிய பாஷையில் பேசினாலும் தன் புருஷனை குறை சொல்லுகிற அந்த பழக்கம் எந்த மனைவிக்கும் இருக்கக்கூடாது. ஆமென். எப்பவும் உங்கள் புருஷன் குடிகாரனாக இருந்தாலும் புருஷனை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காதீங்க. ஆமென். அல்லேலூயா. எனக்கு தெரிந்து ஒரு நல்ல கிறிஸ்தவ சகோதரி ஒரு அம்மா இருக்காங்க, புருஷன் குடிகாரன். அந்த அம்மா தன் மனைவி தன் புருஷனை பார்த்து சொல்லுவாங்க, ஐயா ஐயா ராசா, நீ குடிக்கிறா இருந்தால் வீட்டிலே குடி ஐயா, ஆனால் குடியை விட்டுடு ஐயா அப்படி சொல்லி அந்த அம்மா அந்த புருஷன் மிரட்டுக்கு அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, ஊற்றி கூட
தன் புருஷனுக்கு கொடுப்பது வழக்கம். ஆனால் நல்ல ஆண்டவருடைய பிள்ளை, அருமையான தெய்வ மனுஷி, இந்த புருஷன் எவ்வளோதான் தன் மனைவியை கொடுமைப்படுத்தினாலும் ஒரு நாள் வந்தது, அந்த புருஷன் தன்னை தானே வெறுத்து அழ ஆரம்பித்தார். ஐயோ, இப்படி ஒரு நல்ல மனைவிக்கு நம்ம இப்படிப்பட்ட கஷ்டத்தை கொடுக்குறோமேன்னு சொல்லி அந்த புருஷன் என்ன செய்தான், ரட்சிக்கப்பட்டு சபையில் வந்து ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியாய் தன்னை முற்றிலுமாய் அர்ப்பணித்தான். ஏன் இப்படிப்பட்ட ஒரு மாற்றம்? மனைவியானவள் தன் புருஷனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்ததுனால அந்த குடும்பத்தில் ஒரு பெருத்த ஆசீர்வாதத்தை அவர்கள் கண்டுகொண்ட. கைகளை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். அதற்காக நீங்கள் புருஷனுக்கு ஊற்றி கொடுங்க நான் சொல்லலை. வெளில போய் சொல்லிடாதீங்க, தினத்தூதராஜா தான் சொன்னார் அப்படின்னு சொல்லிடாதீங்க. உங்கள் புருஷனை எப்படி கனப்படுத்த முடியுமோ, நிறைய பேர் புருஷனை ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வரதே இல்லை. கேட்டால் சொல்கிறாங்க, அங்கே தான் நிம்மதி இல்லைன்னு இங்கே வந்தா, இங்கேயும் அந்த ஆளை கூட்டிகிட்டு வரணுமா அப்படின்றாங்க. அப்படி இல்லை, நீ குடும்பமாய் வருவதுக்கு பிரயாசப்படுங்க. சபை என்று சொன்னால் சபையின் ஊழியத்தில் நீங்கள் குடும்பமாய் வந்து கலந்து கொள்ளும்போது குடும்பத்தின் ஆசீர்வாதம் அங்குதான் இருக்கிறது. அல்லேலூயா. நிச்சயமாய் சொல்கிறேன், நிறைய சபைகளில் பெண்கள் தான் அதிகம். ஆனால் சபை என்னைக்கு பெண்களும் ஆண்களும் சமமாய் வருகிறார்களோ அந்த சபை ஆசீர்வதிக்கப்படும். காரணம், உங்கள் குடும்பம் உறவுகளை அழைத்து வாருங்கள். நீங்கள் சும்மா வரக்கூடாது. அடுத்த ஆராதனைக்கு நீங்கள் வரும்போது உங்கள் மனைவி, உங்கள் புருஷன், உங்கள் பிள்ளைகள், உங்கள் உறவுகள் எல்லாம் அழைத்து வாருங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை நிச்சயமாய் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 2:24 வாசிக்க கேட்போம். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார். புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். இதில் நிறைய பேர் தப்பு பண்ணிடுறீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க? தப்பு பண்ணுறீங்க. நீங்கள் கல்யாணம் கட்டின உடனே அப்பா அம்மாவை விட்டுட்டு மனைவி சொல்கிறதுக்கு மண்டையை ஆட்டிட்டு இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், அதுவும் நல்லதொரு குடும்பம் இல்லை. மனைவி வந்து இப்போ மனைவியை கனப்படுத்தணும், நல்லது தான். மனைவி சொல்கிறத நம்ம அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், நல்லது தான். ஆனால் உன் தாயும் தகப்பனை விட்டு அப்படின்ற வார்த்தையை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் கையாளக்கூடாது. ஆமென், ஆமென். உங்கள் தாயும் தகப்பனையும் ஒருபோதும் கைவிடக்கூடாது. அது ஸ்திரீகளுக்கும் சொல்லுகிறேன், மனுஷனுக்கும் சொல்லுகிறேன். உங்கள் பெத்த தாய் தகப்பனை இறுதி வரை நீங்கள் கனப்படுத்தினால்தான் அதுதான் உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம். அதுதான் உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கிற ஒரு பெருத்த ஆசீர்வாதம். தாயும் தகப்பனையும் கடைசி மாட்டம். எங்கள் அப்பா ஐயா நல்ல அப்படியே மியூசிக் நல்ல சோகமாக போடுங்க ஐயா, நல்லா அழகாக, உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கிறீங்க நீங்கள், நல்லா செல்லம் போல சோகமாக மியூசிக் போடுங்க. அதாவது சிரிக்கிற நேரத்தில் சிரிப்பாக போடணும், மற்ற நேரத்தில் சோகமாக போடணும். என் தாய் என் தகப்பன், எங்கள் அப்பா ஒரு நாள் மரிக்கும்படியான ஒரு சூழ்நிலை, வயதான ஒரு சூழ்நிலை. எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அப்பானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பானா ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை எப்போதும் கொடுப்பேன். எங்கள் அம்மாவுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை எப்போதும் கொடுப்பேன். எங்கள் அப்பா அப்போலோ ஆஸ்பத்திரியில் அவர்கள் அட்மிட் பண்ணப்பட்டு கடைசி தருணம், சாகிற நேரம். அப்போ நாங்கள் வேகமாய் அப்போலோ ஆஸ்பத்திரி கடந்து போகிறோம். இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் அவர்களை அட்மிட் பண்ணும்படியாய் உள்ளே கொண்டு போகிறாங்க. இறுதி வரையிலும் தகப்பனை அழகாய் கவனித்தோம். உள்ளே போகும்போது எங்கள் அப்பாவுக்கு 5 பிள்ளைகள். நாங்கள் எல்லாரும் அப்போலோ ஆஸ்பத்திரி ரஷ் பண்ணுறோம். அப்போ எங்கள் அப்பா கேட்குறேன், இன்றைக்கி என்ன நாள், இன்றைக்கி என்ன கிழமை, இன்றைக்கி என்ன நேரம், எல்லாம் கேட்குறாங்க. அப்பா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாது, நீங்கள் நல்லா இருப்பீங்க. இல்லை பரவாயில்ல சொல்லுங்கள், இன்றைக்கி என்ன நாள், இன்றைக்கி என்ன கிழமை, இப்போ நேரம் என்ன, எல்லாம் கேட்டாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போகிறோம். அப்பாவை இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் உள்ளே அப்படியே ரஷ் பண்ணி உள்ளே கொண்டு போகிறாங்க.
நான் உள்ளே போகிறேன். எல்லாம் சொல்லிட்டாங்க, யாரும் உள்ளே வரக்கூடாது, யாரும் உள்ளே வரக்கூடாது. ஆனால் எனக்கு பெத்த தகப்பன் அவரை தனியாக விடுவதற்கு மனதில்லை. எங்கள் அப்பா சொல்கிறாரு, ராஜா என்னை தனியாக விட்டுடாத, உள்ளே வந்துரு, எப்படியாவது வந்துரு அப்படின்னு சொல்கிறாரு. எங்கள் அப்பா கையை காட்டுறாங்க, வா உள்ளே வந்துரு அப்படின்னு சொல்லி கையை காட்டுறாங்க. நான் அப்படியே மருகி அந்த அப்போலோ ஆஸ்பத்திரியில் வெளியில் இருந்த வாட்ச்மேன், அவர் ரட்சிக்கப்பட்ட தேவ மனிதன், அவர் சொல்கிறாரு, ஐயா நீங்கள் தினத்தூது ராஜா தானே, உள்ளே போங்க அப்படின்றார். நான் உள்ளே போனேன். யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் ஒரு கேட்டனுக்கு பின்பாக மறைவாக இருந்து அப்பா கிட்ட சொல்கிறேன், அப்பா நான் இருக்கிறப்பா, கவலைப்படாதீங்க. எங்கள் அப்பா கையெடுத்து கும்பிடுறாங்க, நல்ல ஜெபம் பண்ணேன், நல்ல ஜெபம், கவலைப்படாதீங்க. எங்கள் அப்பா வாயில் ஒரு பெரிய டியூபை உள்ளே விட்டாங்க. எங்கள் அப்பா தலை சாய்ந்தது. அப்பவே புரிந்து கொண்டேன், எங்கள் அப்பா கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தாயும் தகப்பனையும் கடைசி மட்டும் அந்த மரணத்துக்கு பின்பாக 10 ஆண்டுகள் கழித்து என் தாய் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோம். பரவாயில்ல இப்போ நல்லா இருக்கிறாங்க அப்படி சொல்லி அழைத்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன். எங்கள் அம்மாவை வீல் சேரில் வைத்து அந்த வீட்டு முழுவதும் அப்படியே கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். அப்போ எங்கள் அம்மா சொல்கிறாங்க, அப்பாவுடைய காரை துடைக்காமலே வச்சுருக்கிறீங்களே, அதை தொடங்க, நல்லா தொடங்க. அம்மா துடைக்கிறம்மா அப்படி இப்படின்ட்டு நல்ல வசனம் வாசி, நல்ல வசனமாக வாசிக்கிட்டே இருக்கிறேன். இரவெல்லாம் என் தாயை கண்ணின் மணி போல் பாதுகாத்தேன். அதிகாலை வேளை சரியான தூக்கம் இல்லை. அப்போ காலை நேரத்தில் என் 2 சகோதரிகளும் வந்துட்டாங்க. 2 சகோதரி கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் பார்த்துங்க, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லி ஓடி போனேன். என் சகோதரிங்களை ஒரு சகோதரியுடைய தோழி வந்திருந்தாங்களாம். அந்த அம்மா என்ன பண்ணியிருக்கிறாங்க, என் தாய்க்கு நல்ல உணவு கொடுக்கணும், நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லி முட்டாள்தனமாக என்ன பண்ணிட்டாங்க, அவிச்ச முட்டை, அதாவது என்ன சொல்லுவாங்க, ஆம்லேட்டில் அது என்ன பண்ணுவாங்க, புல்சையா அப்படியே அந்த வெள்ளை அப்படியே போட்டு அப்படி மிளகு போட்டு அப்படி கொடுத்துட்டாங்க. ஆஃப் பாயில் கொடுத்துட்டாங்க. அதான் பொதுவாக ஒரு ஆஸ்பத்திரி டிஸ்சார்ஜ் ஆனாலும் அது கொடுக்கக்கூடாது. முட்டை அது நல்லது அல்ல. முட்டை நல்லது தான். அந்த மாதிரி மெடிசன் எடுத்து கடைசி சூழ்நிலையில் அந்த முட்டையை கொடுக்கணும். நான் போய் குளிச்சுட்டு இருக்கிறேன். குளிச்சு கடன்ட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு எங்கள் அம்மாவை பார்க்குது, ரெடி ஆகிட்டு இருக்கிறேன். திடீர்னு எங்கள் அருமையான என்னுடைய தங்கை கத்துறாங்க, ராஜா ஓடி வா அப்படின்றாங்க. என்னம்மான்னு ஓடி வருகிறேன். அம்மாவுக்கு ஏதோ பண்ணுது. என்னன்னு பார்த்தா எங்கள் அம்மா என் கையை பிடித்து வேகமாய் என்னை அப்படியே ரெஸ்ட் ரூமுக்கு இழுத்துட்டு போ அப்படின்றாங்க. ரெஸ்ட் ரூமுக்கு இழுத்துட்டு போகிறேன். என் தாய் மரித்தார்கள். என் கை மேலே அப்படியே என் தாய் மரித்து போனார்கள். எனக்கு ஒரு வேதனை என் இருதயத்தை நெருக்கினாலும் பல நாட்கள் கழித்து எனக்கு ஒரு பெரிய திருப்தி என்ன தெரியுமா, பெத்த தாயையும் பெத்த தகப்பனையும் இறுதி வரை கவனித்த ஒரு பெருத்த ஆசீர்வாதம் தேவன் எனக்கு கொடுத்தார். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் மனைவி சொல்கிறாங்க சொல்லி சில மனைவிங்க இருக்கிறாங்க, போட்டு கொடுக்கிற மனைவிகள் உண்டு. ஆமென். உன் தாயும் தகப்பனையும் குறித்து குற்றம் சொல்லுகிற மனைவிகள் உண்டு. அவர்களையும் நாம் குற்றப்படுத்திடக்கூடாது. அவர்களுக்கும் நல்லதை நல்லபடியாய் போதித்து குடும்ப உறவு, ஆமென், குடும்ப உறவு, மருமகளை நம்ம மகளாய் தான் பார்க்கணும். எப்படி மருமகளை மகளாக தான் பார்க்கணும். எனக்கு தெரிந்த ஒரு ரெவரண்ட் அம்மா இருக்கிறாங்க. தன் மருமகளை எப்போ பார்த்தாலும் ஒழுங்கா இது பண்ணு, சமையல் ரூம் போறியா நீ, என்னைக்காவது ஒரு நாள் சமைக்கிறியா நீ அப்படின்னு அதிகாரம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆலயத்துக்கு வருவாங்க. ஆலயத்துக்கு வரும்போது லேட்டாக வருவாங்க அந்த அம்மா. நான் கேட்பேன், ஏன் சிஸ்டர் லேட்டாக வரீங்க? இதோ இருக்கால இந்த மருமகா, இவளால தான் லேட் ஆகுது. எப்போ பார்த்தாலும் தன் மருமகளை குறை சொல்லி கடைசியில் அந்த வீட்டில் விவாகரத்து ஆகும் சூழ்நிலை வந்தது. விவாகரத்தும் ஆனது. யூ மே பி எ பாஸ்டர், நீங்கள் ஒரு ஊழியக்காரராக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு தேவ மனுஷனாக இருக்கலாம். ஆனால் குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, நான் என் மகளை எவ்வளோ நேசிக்கிறேனோ அதை விட அதிகமாய்
மருமகளை நேசிக்கிற ஒரு நல்ல இருதயம் ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டும். ஆமென், ஆமென். மருமகள் அவள் நம் வீட்டுக்கு வாழ வந்த மகள். அவளிடத்தில் குறைகள் இருக்கலாம். குறைகளை குறித்து குற்றம் சொல்லிக்கொண்டே இருப்பதை விட குறைகளை நிறைவாக்குகிற அந்த ஒரு மேன்மையான ஒரு பொறுப்பை தலைவன் நிச்சயமாய் கடைபிடிக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இந்த குடும்ப உறவு இருக்கு பாருங்க, அது ஒரு விசேஷமான ஒரு உறவு. அந்த உறவு நிச்சயமாய் சொல்றேன், ஒரு மனிதனுடைய ஆசீர்வாதத்தின் ரகசியம். ஆமென், அல்லேலூயா. நீங்க நல்லா இருக்கணும். மனைவியானவளை நான் எவ்வளவு கனப்படுத்தணுமோ கனப்படுத்தணும். என் மனைவி முதல்ல நான் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாட்கள் இருக்கும். அப்போல்லாம் நான் ரட்சிப்பின் அனுபவம் அதிகமாக இல்லை. அப்போ தான் ரட்சிக்கப்பட்ட புதுசு. என் மனைவியை பார்த்தா எனக்கு கோபமாக வரும். அப்போது ஒரு நாள் அப்படி தான் ரொம்ப கோபப்பட்டுட்டு சபைக்கு போயிருக்கிறேன். என் சபை பாஸ்டர் டி மோகன் ஏஜி திருச்சபையில் அங்கத்தராக இருந்தேன். அப்போ அந்த பாஸ்டர் நான் கோபப்பட்டுட்டு வந்திருக்கிறேன். இந்த பாஸ்டர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. எப்படின்னா, நான் உள்ளே வந்து உட்கார்ந்துருக்கிற ஆராதனை நேரத்தில் தெய்வத்தை ஆராதிக்கும் போது அவர் சொல்லுகிறார், ஏ ராசா, என் பேர் தான் ராஜா, ஆனால் அவர் பொதுவாக சொல்கிறார், ஐயா ராசா, உன் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய அன்பை கொடு. சபைக்கு வரும்போது தான் மனைவியை எவ்வளோ, ஏன்னா லேட்டாக தான் சர்ச்சுக்கு, அதனால் மனைவி பார்த்து சீக்கிரமாக கிளம்பு, ஏன் இப்படி பண்ணுற, வந்து தோலை, இதெல்லாம் அதிகாரம். தலை என்ற அந்த கணம், தலை கணம். புருஷன் மனைவியை எவ்வளோ பேச முடியும் பேசிட்டு அங்கே போய் உட்கார்ந்துருக்கிறேன். அந்த பாஸ்டர் மோகன் சொல்லுகிற தீர்க்கதரிசனம், ஐயா ராசா, உன் மனைவியை ஒரு நாளும் கோவப்படுத்தாத. ஆமென். அவன் எனக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி இருந்தது. ராசான்றது என்னுடைய பெயர். அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், இந்த பாஸ்டர் தீர்க்கதரிசனமாய் என் கூட பேசுகிறார். உன் மனைவி அழகாக இருக்காளோ இல்லையோ, உன் மனைவியை எவ்வளவு கனப்படுத்த முடியுமோ கனப்படுத்து. இப்படிலாம் சொல்லிட்டு அந்த பாஸ்டர் ஒரு பெரிய குடும்ப பிரசங்கத்தை பிரசங்கித்தார். அப்போ அந்த கூட்டம் முடிந்து, அதான் என் ரட்சிப்பின் ஆரம்ப நாட்கள். அப்போது நீங்கள் எனக்கு ரொம்ப மனசில் ஒரு பெரிய ஒரு குற்ற உணர்வு. நான் என்ன பண்ணிட்டேன், அந்த ஆராதனை முடிஞ்சு நான் போகும்போது என் மனைவியை பார்க்குறேன். அவள் ரொம்ப கோபமாக இருக்கிறான். நான் பார்த்து அவகிட்ட சொல்லணும்னு வைக்கிறேன். ஏன்னா அந்த பாஸ்டர் சொல்லி கொடுத்தார், மனைவி அழகாக இருக்காளோ இல்லையோ, உன் மனைவி பார்த்து அடிக்கடி அழகாக இருக்கிறேன்னு சொல்லு. சரி, இந்த பாஸ்டர் சொல்லிட்டார் சொல்லி என் மனைவி பார்த்து, சாந்தி ரொம்ப அழகாக இருக்கிறேன்னு சொல்லலான்னு நினச்சேன். ஆனால் அந்த இடத்துல வச்சு, ஏன்னா அவள் ஏற்கனவே முறைக்கிறான், அந்த அளவுக்கு பேசிட்டேன் நான். அந்த இடத்துல வச்சு ஏதாவது நடந்துருச்சுன்னா அசிங்கமாயிடுமேன்னு சொல்லி நான் அப்படியே திரும்பி போகிறேன். சரி, போகிறோம், அந்த அம்மா கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகலான்ட்டு கையை இப்படி திரும்பிட்டேன். நான் திரும்பிட்டு கையை பிடிக்கிறேன். என் பொண்டாட்டியை விட்டுட்டு வேற ஒருத்தி கையை பிடிச்சிருக்கிறேன். அந்த அம்மா ஏச்சி விடு அப்படி, என்னடா சீன்றாங்கன்னு எட்டி பார்த்தா அது வேற ஒரு சகோதரி. நான் சொன்னேன், சிஸ்டர் சாரி சிஸ்டர். என் மனைவிக்கு அப்பவுமே சிரிப்பு வந்துடுச்சு. படுபாவி, என்னை திட்டின இல்லை, என்னை எப்படி திட்டின, இப்போ வாங்கினியா? அந்த அம்மா சொல்லுது, ஏச்சி விடு அப்படி. நான் உடனே அந்த சிஸ்டர்கிட்ட, சாரி சிஸ்டர், என் மனைவி இங்கே நின்று இருந்தாங்க, அவங்க நினச்சி உங்கள் கையை பிடி, போப்பா போ போ அப்படின்றாங்க. நான் பாட்டுக்கு வெந்து நொந்து வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போனால் வீட்டில் டோரை திறக்கிறேன். டோரை திறக்கும் போது என் மனைவிகிட்ட சொல்லணும்னு ஆசையாக வருது. நீ ரொம்ப அழகாக இருக்கிற அப்படி சொல்லணும்னு ஆசை, ஏன்னா பாஸ்டர் சொல்லி கொடுத்துருக்குறேன். அப்போது சரி, வெளியே வச்சு அசிங்கமாயிடக்கூடாது. வீட்டுக்குள்ளே போன உடனே, சாந்தி நீ ரொம்ப அழகாக இருக்கிறம்மா அப்படின்னேன். நான் நினச்சேன் இடகுடமான வார்த்தைகள் வரும்ன்ட்டு. ஆனால் அந்த ஒரு அன்பான வார்த்தையில் என் மனைவி கேட்குறா, என்னை பார்த்து, என்னங்க நிஜமாவா சொல்கிறீங்க? அந்த மனைவி முகத்தில் 32 பல்லையும் பார்த்தேன். அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஒரு மனுஷனுடைய குடும்பத்தின் சமாதானத்திற்கு அன்பு தான். ஆமென், அன்பு தான். ஹல்லேலூயா. அன்பில்லா உலகத்திலே அன்பு காட்ட ஒருவருண்டு, என்றென்றும் மாறாதது என் நேசர் அன்பு, இகத்தினில் குறையாதது. என்றென்றும் மாறாதது
என் நேசர் அன்பு இகத்தினில் குறையாதது, என்றுமே மாறாதது. பெற்ற தாய் அன்பொரு நாள் சிரித்து கொண்டே மறைந்து போகும், பெற்ற தாய் அன்பொரு நாள் சிரித்து கொண்டே மறைந்து போகும். கூடவே வாழ வந்த மனைவி அன்பும் மாறி போகும், கூடவே வாழ வந்த மனைவி அன்பும் மாறி போகும். என்றென்று மாறாதது என் நேசர் அன்பு ஏகத்தினில் குறையாதது, என்றென்று மாறாதது என் நேசர் அன்பு ஏகத்தினில் குறையாதது. கட்டிய கணவன் அன்பும் என்றொரு நாள் மாறி போகும், கட்டிய கணவன் அன்பும் என்றொரு நாள் மாறி போகும். கூடவே வாழ வந்த மனைவி அன்பு மாறி போகும், கூடவே வாழ வந்த மனைவி அன்பு மாறி போகும். என்றென்று மாறாதது என் நேசர் அன்பு இகத்தினில் குறையாதது, என்றென்று மாறாதது என் நேசர் அன்பு இகத்தினில் குறையாதது, என்றுமே மாறாதது. குறையாத ஒரு அன்பு, குறையாத ஒரு பாசம், அது நம் தேவனுடைய பாசம். ஆமென், அல்லேலூயா. நல்ல மனைவி, எனக்கு ஆண்டவர் கொடுத்த மனைவி வந்து அருமையான ஒரு மனைவி. இப்போ கூட வீட்டிலேருந்து வரும்போது என் மனைவி பார்த்து, செல்லம் போயிட்டு வரம்மா, வயசு 58 வயசு, ஆனால் மனைவி பார்த்து சொல்கிறேன், செல்லம் போயிட்டு வரம்மா அப்படின்ற. ஒன்று அந்த அம்மா போயிட்டு வாங்க அப்படின்றாங்க. ஒன்று சொல்கிறேன் என் மனைவி பார்த்து, எம்மாடி சீக்கிரமாக வந்துடுவோம்மா, பாஸ்டர் டேனியல் ஐயா ரொம்ப நல்லவருன்னு நினைக்கிறேம்மா, சீக்கிரமாக நம்மளை அனுப்பி விட்டுடுவார்னு நினைக்கிறேன், வந்துடுறோம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை அங்கேயும் வரும்போது சிரிப்பு காட்டிகிட்டு தான் வந்தேன். பக்கத்தில் என் மகன் உட்காந்தான், என் தங்கம் ஜானம்மா வட்டாடா சொல்லும் அப்படின்னு. அதான் எல்லாரையும் அப்பப்போ ஒரு டச்சு வச்சுக்கணும். ஆமென். பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய அன்பை, பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை. ரெண்டு, எனக்கு ஒரு மகளுக்கு கல்யாணமாகி மருமகன், 2 பேர பிள்ளை, இன்னொரு பையனுக்கு கல்யாணமாகி மருமகா. எல்லாரிடத்திலும் அன்பாக இருக்க கற்றுக்கொள்ளணும். ஆமென். நம்ம மனைவி நம்முடைய பிள்ளைகளை பார்த்து எவ்வளோ அன்பை பொழிகிறோமோ அதை விட மருமகனிடத்திலும் மருமகளிடத்திலும் நாம் அன்பை காட்ட வேண்டும். ஆமென். எங்கள் அருமையான மருமகன் சொல்லுவார், நீங்கள் எங்களுக்கு அப்பா மாதிரி அப்படின்னுவார். நான் சொல்ல அப்பா மாதிரி இல்லை, அப்பா தான் அப்படின்னுவேன். ஹல்லேலூயா. ஆக அந்த ஒரு ஐக்கியம், அந்த ஒரு பாசம் பாருங்கள். அன்னைக்கு என் மனைவியை பார்த்து உள்ளே வந்தோடனே, சாந்தி நீ ரொம்ப அழகாக இருக்கிற அப்படின்னோடனே அந்த அம்மாவுக்கு 32 பல்லும் தெரிஞ்சுது. இந்த அம்மாவை அப்படி தான் 32 பல்லும் காட்டுறாங்க. அதே மாதிரி இல்லை காட்டணும், நிறைய சந்தோஷமாக இருக்க தான் கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்போது அன்னைக்கு ரொம்ப பசி ஐயா. அன்றைக்கி ஒரு 2 மணி 3 மணி இருக்கும் ஒரு நாள், அன்றைக்கி இல்லை இன்னொரு நாள் 2 மணி 3 மணி இருக்கும். ஆஃபீஸ்லேருந்து வேகமாக வர பசிக்குது. அப்போ என் மனைவி அப்போ தான் கல்யாணம் கட்டி கொஞ்ச நாள், என் மனைவி வந்து நல்லா காரக்குழம்பு வைத்திருந்தார். புருஷன் பசியாக வராருன்னு சொல்லி ருசியாக சாப்பாடு பரிமாறுன்னு நினச்சிட்டு அந்த காரக்குழம்ப எனக்கு ஊற்றுனான். அப்போது நான் அந்த நல்லா ரொம்ப ஆசையாக பசைஞ்சிட்டு மனைவி பார்த்து சொல்கிறேன், நீ ரொம்ப அழகாக இருக்கிற, அடிக்கடி சொல்லுவேன், இப்போ கூட சொல்லுவேன். ஏன்னா அந்த மனைவி பிள்ளைகள் கொடுக்க வேண்டிய அந்த அன்பை நாம் பரிமாறணும். அப்போ நான் எடுத்து முதல் வாய் வைக்கிறேன், காரக்குழம்பு முதல் வாய் வைக்கிறேன். அப்போது அந்த காரம் தாங்க முடியல, காரம் தாங்க, எங்கள் வீட்டு காரம் உங்கள் வீட்டு காரம் எல்லாத்தையும் அள்ளி உள்ளே போட்டிருக்கிறான். ஏன்னா அந்த அம்மாவுக்கு அன்பு ஜாஸ்தி ஆகிடுச்சு. அன்பு ஜாஸ்தி அதனால் காரத்தை அள்ளி வீச்சிருக்கிறான். நானும் அதில் வேறு என் பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு, நல்லா சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க, பசியில் வேறு வந்திருக்கிறீங்க. எனக்கு வந்துச்சு கோவம், அடியே எப்படி நீ சாப்பிட முடியும் அப்படின்ட்டு நினைக்கிறேன், பேசிடணும் திட்டணும் அப்படின்ட்டு வருது. ஆனால் அதுக்கு முன்னாடி பாஸ்டர் மோகன் என் கண்ணுக்கு முன்னாடி வந்து போகிறார். ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், மனைவிகளே உங்கள் புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், புருஷனே உன் மனைவியிடத்தில் அன்பாயிரு அப்படின்ட்டு பாஸ்டர் பிரசங்கம். அப்படியே நீங்கள் உங்கள் வீட்லேயும் பாருங்கள், இனிமேல் நான் வருவேன் அடிக்கடி.
உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நான் வந்து போ, இந்த பாவி தானே சொன்னான், இவன் தானே சொன்னான் அப்படின்ட்டு நீங்கள் நினைப்பீங்க. எனக்கு அந்த பாஸ்டர் முகம் வருது. அப்போது தாங்க முடியாமல் அடுத்த வாய் எடுத்து வைக்கிறேன். காரம் தாங்க முடியல. 3வது வாய் வைக்கும்போது கண்ணில் இருந்து தண்ணீர் அப்படியே ஊற்றுது. என் மனைவிக்கு புரியல. அந்த அம்மா நான் ரொம்ப ரசித்து ருசித்து சாப்பிட்றேன்னு நினச்சிட்டு, என்னங்க ஏங்க அழுவுறீங்க அப்படின்னா, நான் சொன்னேன், இது கண்ணீர் இல்லைம்மா, இது ஆனந்த கண்ணீர். உன்னுடைய சமையலை நினச்சேன், எவ்வளோ ருசியாக சமைச்சிருக்கிற, ஆனந்த கண்ணீர் அப்படின்னு சொல்ல, கடைசியில் நாம் பெற்ற இன்பம் அந்த அம்மாவுக்கு வரணும்ல, பாதி அப்படியே வச்சுட்டு அந்த நேரத்தில் அவளை பார்த்து சொல்கிறேம்மா, நான் சாப்பிட்டு வைத்த அந்த மீதியை நீனும் சாப்பிடுமா அப்படி சொல்ல, இந்த அம்மா போய் கையை கழுவிட்டு வந்து இந்த அம்மாவுக்கு ஆனந்த கண்ணீர், அப்படியே கண் கலங்கி உட்காந்து சாப்பிட்றாங்க. ஒரு வாய் தான் வைச்சாங்க. அந்த அம்மா என்னை பார்த்து, என்னங்க எப்படிங்க இது சாப்பிட்டு தொலைச்சிங்க அப்படின்னா, நான் சொன்னேன், என்னை கேட்காத சாந்தி, பிரசங்கம் பண்ணாரே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், ஒருவரில் ஒருவர், அவர் பாடு பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டாரு. நான் படுற பாடு எனக்கு தானே தெரியும். அல்லேலூயா. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் உண்மையை சொல்கிறேன், அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு புருஷனும் மனைவி கிட்ட அடங்கி போயிட்டீங்கன்னு வச்சுங்க, மனைவி அன்பால் நம்ம அடக்க முடியும். அன்பால் முடியாதது ஒன்றுமே இல்லை. நீங்கள் அன்பு நீங்கள் எவ்வளவாய் உங்கள் குடும்பத்தில் பொழிவீர்களோ அவ்வளவான ஒரு சமாதானத்தை தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு தருவார். ஆமென். அல்லேலூயா. ஆக நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய வயதானவங்க, அந்த வயதானவங்களை நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. உங்கள் அப்பா அம்மா, ஒருவேளை மாமனார் மாமியாராக இருக்கலாம். சிலர் மாமனார் மாமியார்னாலே வெறுப்பாக இருப்பாங்க. அப்படிலாம் நம்ம இருக்கக்கூடாது. நம்மளாம் அப்படி இருக்கக்கூடாது. மாமனார் மாமியார் கடைசி காலத்திலும், இந்த கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னா பெத்த தாய் தகப்பன் மாமனார் மாமியார்லாம் நமக்கு ஒரு பெரிய பாரமாக இருப்பாங்க. அவங்களுக்கு என்னென்ன பணிவிடை செய்யணுமோ அவ்வளோ செய்ய நம்ம கற்றுக்கொள்ளணும். அதை நம்ம வெறுப்பாக எடுத்துக்கக்கூடாது. எங்கள் அம்மாலாம் என்னை ரொம்ப நேசிக்கிற தாய். ஆனால் கடைசி காலத்தில் எங்கள் அம்மா என்னை போட்டு அடிப்பாங்க. அடிப்பாங்கன்னா என்ன, பெத்த தாய்க்கு எல்லா உரிமையும் இருக்குது. நான் கஷ்டப்பட்டு அம்மா கைத்தாங்களா கூட்டிகிட்டு வருவேன், அந்த வழி தாங்க முடியாமல், டேய் ஒழுங்கா பிடிடா. ஆனால் நமக்கு இங்கே என்ன பேர், பேராயர். பேராயர் தன் தாயை அழைத்து வரும்போது, என் தாய் அதே ஆலயத்தில் 4 பேர் மத்தியில், 4 பேரில் நூற்றுக்கணக்கான பேர் மத்தியில் ஒரு அடி விடுவாங்க, டேய் ஒழுங்கா பிடிடா அப்படின்வாங்க. அம்மா சாரிம்மா மன்னிச்சுங்கம்மா அப்படின்னு சொல்லி, ஆனால் உண்மை நல்லா தான் பிடிப்போம். இருந்தாலும் வயசானவங்க அவங்களுடைய வழி தாங்க முடியாமல் அவங்க செய்வது இன்னதென்று அறியாமல் செய்வார்கள். அதுக்கெல்லாம் நம்ம கோபப்படக்கூடாது. எவ்வளோ நம்ம தாழ்ந்து போய் ஒரு குடும்பத்தை தாங்குகிறோமோ அவ்வளவாய் தேவன் நம்மை தாங்குவார். ஆமென். உங்களுக்கும் வயதான காலம் வரும். அப்போ உங்களை குறித்து இறுதி வரையிலும், உங்களுடைய இறுதி பயணம் வரையிலும் உங்களுடைய உறவுகள், சொந்த மகன் மகள், சொந்த உறவுகள் உங்களை கடைசி வரைக்கும் தாங்கும்படியாய் கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமென். ஆமென். ஏன்னா ஆண்டு சொல்லி, உன் நிறைவு வயது முதல் நான் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசி மட்டும் தேவன் நம்மை நடத்தும். ஏன்னா அவர் நம்மை மறவாதவர். ஹல்லேலூயா. அவர் நம்மை மறவாதவர். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. எல்லாம் ஒரு இந்த பாட்டுக்கு மட்டும் கொஞ்சம் எஞ்சி நின்று பாடலாமா? ஏன்னா உங்கள் பெண்டு நிமிர்ந்துருக்கு எனக்கு தெரியும். அதனால் கொஞ்சம் எஞ்சி நின்று பாடிட்டு உட்கார்ந்து சீக்கிரமாக முடித்துருவோம். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா.
நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்லி. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்லி. இரவு பகல் என்று பாராமல் நம்மை அற்புதமாய் நடத்திய தெய்வம். ஆமென். இஸ்ரவேலை காக்கும் தெய்வம் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவரே நம்ம எல்லா ஆபத்திலும் அனுகூலமான துணையாய் இருந்து நம்மை காக்கும் தெய்வம். பலவீன நேரங்களில் பெலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பெலன் தந்தீரையா. சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. எல்லாம் சொல்லுமா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்லி. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்லி. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. சொல்லுங்க சொல்லுங்க. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீர், எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீர், எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்லி. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்லி. ஆமென். உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். நான் சீக்கிரமாக முடிச்சிருவேன், ரொம்ப நேரம் எடுக்க மாட்டேன், சீக்கிரமாக முடிச்சிருவேன். நான் கொஞ்சம் இங்கீதம் தெரிந்தவன், நீங்கள் படுற கஷ்டத்தெல்லாம் நான் அறிந்தவன். கொஞ்சம் எஞ்சி உட்கார்ந்தா தான் நிம்மதியாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் தண்ணி குடித்தா இன்னும் நல்லா இருக்கும். குடிங்க குடிங்க குடிங்க, நல்லா குடிங்க. ஆமென். 1 பேதுரு எடுத்தவங்க வாசிங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 6-7 வாசிப்போம். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி, சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால், அவனுக்கு கீழ்ப்படிந்து இருந்தால், நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால், ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாயிருப்பீர்கள், அவளுக்கு பிள்ளைகளாயிருப்பீர்கள். அந்தபடி புருஷர்களே மனைவியானவள்
புருஷியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியால் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு உங்கள் ஜெபத்திற்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து நீங்கள் விவேகத்தோடு அவளுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் உங்களோடு கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்கள் சுதந்தரித்து ஆனபடியினால் கொள்ளுகிறவர்களானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். யாருக்கு கனம் செய்யணும்? யாருக்கு கனம் பண்ணணும்? மனைவியை கனப்படுத்தணும். ஆமென், அல்லேலூயா. புருஷனானவன் மனைவியை அடிக்கடி கனவீனப்படுத்தக்கூடாது. மனைவிக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கணும். 6வது வசனம், அந்தபடியே சாரால் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாது இருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாயிருப்பீர்கள். ஆமென். அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால். மனைவி எப்படிப்பட்டவள்? பலவீன. ஆனால் இந்த காலத்து மனைவிகள் எப்படின்னு தெரியல. அந்த காலத்து மனைவிகள் பலவீனமான பாத்திரங்கள். அப்போ இந்த அக்கா ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அப்போ நாங்களாம் பொல்லாதவங்களா அப்படின்ற மாதிரி. நான் உங்களை சொல்லலை, நீங்களாம் நல்லவர்கள். உங்கள் முகத்தை பார்த்தே தெரியுது நீங்கள் நல்லவர்கள். ஆனால் ஒரு சிலர் இருக்கிறார்கள், மனைவியானவர்கள் பலவீனமான பாண்டமாய் இல்லாமல் புருஷன் பலவீனமான பாண்டமாய் மாறிவிடுகிறான். ஒரு நாள் ஒரு பெரிய மாலில் ஒரு புருஷன் பிள்ளையை தூக்கிட்டு இருக்கிறான். புருஷன் குழந்தையே தூக்கிட்டு எப்படி தூக்கிட்டு இருக்கிறா? இடுப்பில் வைத்து தூக்கிட்டு இருக்கிறார். அந்த மனைவி கத்துறா, என்னங்க ஒழுங்காக தூக்குங்க. எனக்கு தெரிந்து அவர் 1 மணி நேரம் தூக்கிட்டு இருக்கிறார். ஆனால் அந்த மனைவி என்ன பண்ணுறா? கத்துறா. ஏன்னா அந்த அம்மா ஷாப்பிங்கில் பிஸியாக இருக்கிறாங்க, புடவை செலெக்ஷனில் பிஸியாக இருக்கிறாங்க. அந்த மனைவி தன் புருஷனை பார்த்து ஒழுங்காக தூக்குங்க அப்படின்றான். அப்போ அந்த குழந்தை அழும்போது அந்த புருஷன் சொல்கிறான், எம்மா குழந்தை அழுதுமா, அழுதா ஊட்டி விடுங்க, அழுதா ஊட்டி விடுங்க. இப்போ இதில் யார் பலவீனமான பாண்டம்? புருஷன் பலவீனமான பாண்டம். அந்த புருஷன் அந்த மனைவியை பார்த்து, பாப்பா பாப்பா இது அழுது பாப்பா, இது அழுது பாப்பா, அழுதா அழாமல் பார்த்துங்க அந்தம்மா. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சில வீடுகளில் எப்படிப்பட்ட மனைவியாக இருந்தாலும் அந்த புருஷனானவனை நான் பார்த்து அப்ரிஷியேட் பண்ணிட்டு வந்தேன், கை கொடுத்துட்டு வந்தேன். ஏன் தெரியுமா? அந்த புருஷனுக்கு அவ்வளோ பொறுமை. அப்படிப்பட்ட ஒரு குடும்பம், ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து வாழ்கிற வாழ்க்கை தான் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை. அல்லேலூயா. நான் என்ன சொல்ல வரேன்னா, எதுக்காக சொல்கிறேன்னா அதுக்காக சொல்கிறேன். எதுக்காக சொல்கிறேன்? அதுக்காக சொல்கிறேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்காக தான் சொல்கிறேன், வேறு எதுக்காக சொல்லலை. ஆக நீங்கள் நல்லா இருக்கணும்னா, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னா, உங்கள் குடும்பம் செழித்து வாழணும்னா, எங்கள் ஐயா பாஸ்டர் ஐயாவுடைய இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தின் மூலியமாய் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். இந்த கூட்டம் சாதாரண கூட்டம் இல்லை. ஒரு மனிதனுடைய ஆசீர்வாதத்தின் ரகசியமே குடும்பம்தான். உங்கள் குடும்பத்தை ஒழுங்காய் நடத்த தெரியாதவன் சபையை நடத்தவே முடியாது. ஆமென். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எனக்கும் மனைவிக்கும் ஒரு நல்ல சமாதானம் இல்லாமல் நான் மேடை ஏறி ஆல்டரில் நின்று பேசினா, என்னைக்காவது ஒரு நாள் என் மனைவி எஞ்சி, உன் யோக்கியதை எனக்கு தெரியா, வாய் மூடியா அப்படின்ட்டா என்ன ஆகும்? காலு கிட்டு 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 கிட்டுன்னு நடுங்கும். என் ஊழியத்தின் அனுபவம் எத்தனை ஆண்டுகள்? 92ல் நான் ஊழியத்தை ஆரம்பித்தேன். அப்போனா 32 ஆண்டுகளில் இதுவரைக்கும் என் மனைவி என்னை பார்த்து அப்படி சொன்னதே இல்லை. ஆமென், அல்லேலூயா. யாராவது ஒரு மனிதனை குறித்து அறிந்து கொள்ள வேண்டுமானால் அந்த மனுஷனுடைய மனைவி கிட்ட போய் கேட்டால், இவர் எப்படிப்பட்டவர் அப்படி கேட்டால் போதும், வண்டவாளமெல்லாம் தண்டவாளத்தில் ஏறிவிடும். ஆமென். ஆக நம்ம மனைவி பிள்ளைகள் எல்லாரும் எப்படி ஒழுங்காய் நடத்துகிறோமோ அதுதான் ஒரு குடும்பத்தின் ஆசீர்வாதம். ஆமென். என் பிள்ளைகள் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்பாங்க, உங்களுக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா? அந்த பிள்ளைங்க சொல்ல, எனக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்கும், அம்மாவை
ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆமென், அல்லேலூயா. அந்த குடும்பத்தை பேலன்ஸ் பண்ண நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம நல்ல ஒரு மனைவி, ஒரு புருஷனுக்கு நல்ல மனைவி அமைவது எப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆமென். புருஷனானவன் கர்த்தருக்கு பயந்து. எனக்கு அந்த 122ஆம் சங்கீதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐயா. ஏன்னா அந்த 122ஆம் சங்கீதம் தான் ஒரு குடும்பத்தின் ஆசீர்வாதம். ஆமென். அதை நான் பாடலாக எழுத ஆரம்பித்தேன். எழுதினதை பாட்டாக பாடினேன். அப்போது எனக்கு ஒரு ஆசை, முஸ்லீமுங்க பாடுற மாதிரி பாடணும் இந்த பாட்டை அப்படி சொல்லி பாட ஆரம்பித்தேன். நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போமா, நம்ம பாடி முடித்து சந்தோஷமாக வீடு திரும்புவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் மனைவி உன் வீட்டோரங்களில், உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பா. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் நல் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பா. உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளை போல் இருப்பார்கள். ஓ, ஒளிவு மர கன்றுகளை போல் இருப்பார்கள். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இதோ இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார். கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பார். கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பார். உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையோ, பிள்ளைகளின் பிள்ளைகளையோ இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பார். இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பார். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஆமென். எங்க அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவருடைய வளர்ச்சிக்கு காரணமே தெய்வ பயம். ஆமென். எங்கள் அப்பா 40 ரூபாவோட சென்னைக்கு வந்தாங்க. நாங்கள் 5 பிள்ளைகள். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாளில் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்ட நாட்கள் எல்லாம் உண்டு. நான் நல்ல கவனிங்க, ஒரு வேளை சாப்பாடுக்கு கஷ்டப்பட்ட காலங்களை தாண்டி வந்திருக்கிறோம். ஆனால் எங்கள் அப்பா கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? எப்போ பார்த்தாலும் ஜெபம். அவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது கூட இந்த இருதயத்தில் சிலுவை போட்டுக்கிட்டே தான் நடப்பார். தெய்வ பயம் என்பதை நாங்கள் சிறு வயதிலேருந்தே தகப்பன் இடத்துல பார்த்துருக்கிறோம். அந்த ஒரு தகப்பன் தெய்வ பயத்தோடு தன் வாழ்க்கையை துவங்கினதுனால தான் நல்ல மனைவி, எங்கள் அம்மா மாதிரி ஒரு அருமையான மனைவி எங்கள் அப்பாவுக்கு கிடைத்தது. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமென். அந்த மனைவி என்ன பண்ணுவாங்க, என்றைக்கும்
தன் புருஷனை மிஞ்சி பேசுனதே கிடையாது. புருஷனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை என் தாய் கொடுத்தார்கள். அதே போல் பிள்ளைகள் 5 பிள்ளைகளை பெற்றாலும் அந்த 5 பிள்ளைகளையும் கஷ்டப்படுத்தாத அளவுக்கு அவங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ கொடுத்தார், என்ன கவனிக்க முடியுமோ கவனித்தார். எதுக்கு சொல்ல வரேன்னா, எல்லா சூழ்நிலையிலும் தெய்வ பயம் இருந்தால் ஒரு மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிப்பது அதிக நிச்சயம். ஒருவேளை சாப்பாட்டு கஷ்டப்பட்டாலும் அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். எங்கள் அப்பா தனது 70வது பிறந்தநாள் விழாவில் சொல்கிறாங்க, என் வீட்டில் பாலும் தேனும் ஓடும்படியாய் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். என் தகப்பனை ஒரு பெரிய கோடீஸ்வரனாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஏன் தெரியுமா? பணங்கள் மீது ஆசைப்பட்டவர் அல்ல, கோடிகள் மீது ஆசைப்பட்டவர் அல்ல. ஆனால் எத்தனையோ ஊரில் எத்தனையோ இடங்களில் சபைகளை கட்டி கொடுப்பதும் சபைக்கு வேண்டிய காரியங்களை கொடுப்பதும் என் தகப்பனுக்கு பிரியமாய் இருந்தது. அவர் அப்படி ஊழியங்கள் செய்தபடியால் கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்கள் மூலியமாய் பிள்ளைகளாகி எங்களை ஆசீர்வதித்து எங்கள் மூலியமாய் பிள்ளைகளின் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து இன்றைக்கி குடும்பம் நல்லா இருக்கணும்னா தெய்வ பயம். ஆமென். எல்லாரும் கண்ணை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வாதமான இந்த நாளில் தேவன் எங்களோடு பேசிய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த அன்பான திருச்சபையை கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த திருச்சபையை பலுகி பெருகும்படியாய் செய்ய ஆண்டவரே, ஏராளமான கிளை சபைகள் இங்கிருந்து எழும்பும்படியாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த சபைக்குள்ளாய் நுழைந்த ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். அவர்கள் ஒவ்வொருவரும் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வாழ்த்துகிறேன். இந்த நாள் கேட்ட சத்தியம் அவள் வாழ்நாளெல்லாம் கிரியை செய்யட்டும். ஆண்டவரே, அவர்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டு ஒவ்வொரு சபை மக்களும் சாட்சியாய் எழும்பும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதியும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.